மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு பயந்த தனுஷ் மகன் லிங்கா. ரஜினி பேரனை அப்செட் ஆக்கிய சமூக வலைத்தள கிண்டல்கள். சமூக வலைத்தள மீம்ஸ்களால பாதிக்கப்பட்ட தனுஷோட இளைய மகன் லிங்கா பொது நிகழ்ச்சிகள்ல வீடியோ எடுப்பதை நிறுத்திட்டாரு. இந்த தகவலை சௌந்தர்யா ரஜினிகாந்த் உறுதிப்படுத்திய நிலைமையில தனுஷோட மூத்த மகன் யாத்ரா ஹீரோவாக அறிமுகமாக உள்ளதாக கூறப்படுது. சமூக வலைத்தளங்கள்ல எப்பவுமே ஒருவரோட செயல் மீம் மெட்டீரியலாக மாறிவிட்டால் அது அவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்கு தனுஷோட இளைய மகன் லிங்காவே ஒரு சாட்சி. சமீப காலமா பொது நிகழ்ச்சிகள்ல கேமராவும் கையுமாக சுற்றி வந்த லிங்கா இப்போது அந்த பழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. லிங்கா என்றாலே ரசிகர்களின் நினைவுக்கு வருவது அவரது கையில் இருக்கும் செல்போன் தான். தாத்தா ரஜினிகாந்தின் பட விழாக்கள் அல்லது தந்தை தனுஷின் இசை வெளியீட்டு விழாக்கள் என எங்க போனாலும் முன்வரிசையில் அமர்ந்து தன்னோட போன்ல வீடியோ எடுப்பதையே வேலையாக வச்சிருந்தாரு லிங்கா. இதனை பார்த்த நெட்டிசன்கள் லிங்கா கையில் இருக்கும் போன்ல எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் தான் இருக்கும் என ஜாலியா கேட்க தொடங்கினாங்க. ஆனா இந்த வேடிக்கை ஒரு கட்டத்துல வரம்பு மீறி புதிய படங்களை இணையத்தில் கசிய விடும் தமிழ் ராக்கர்ஸ் அட்மினே லிங்கா தான் என்பது வரை மீம்ஸுகள் பறக்க தொடங்கின. தற்போது வித் லவ் என்ற படத்தை தயாரித்துள்ள சௌந்தர்யா விசாகன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தன்னோட அக்கா மகன் லிங்கா பற்றி மனம் திறந்திருக்காங்க. லிங்கா இப்போ ரொம்பவே பிரபலமாகிட்டான், எங்க போனாலும் அவனை பற்றி தான் கேட்கிறாங்க. ஆனா இப்போ அவன் வீடியோ எடுப்பதை நிறுத்திட்டான், எல்லாரும் கிண்டல் செய்வதால அவனுக்கு ஒருவித தயக்கம் வந்துவிட்டது போல தெரிகிறது அப்படின்னு சௌந்தர்யா தெரிவிச்சிருக்காங்க. லிங்காவோட இந்த மாற்றத்தை அண்மையில் நடந்த இட்லி கடை திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிலேயே பார்க்க முடிஞ்சுது. அன்னைக்கு போனை எடுக்காம அமைதியாக அமர்ந்திருந்த லிங்காவை பார்த்து தனுஷே மேடையில் வைத்து என்ன லிங்கா எங்களை வீடியோ எடுக்கலையா என்று ஜாலியாக கிண்டல் செய்தார். இதனால தர்ம சங்கடமடைந்த லிங்கா வெட்கத்தில் தலை குனிந்த வீடியோவும் அப்போ வைரலாச்சு. லிங்கா ஒரு பக்கம் கேமராவை ஓரம் கட்டிவிட்டு ஒதுங்கி இருக்க, தனுஷோட மூத்த மகன் யாத்ரா சினிமால காலடி எடுத்து வைக்க தயாராகி விட்டதா கூறப்படுது. யாத்ராவை ஹீரோவாக அறிமுகப்படுத்தும் படத்தை தனுஷை இயக்கி தயாரிக்க உள்ளதா தகவல் கசிஞ்சிருக்கு. யாத்ராவோட தோற்றம் அப்படியே இளம் வயது ரஜினிகாந்தை நினைவுபடுத்துவதாக ரஜினி ரசிகர்கள் உற்சாகத்துல இருக்காங்க. தனுஷ் ரசிகர்கள் யாத்ராவோட வருகைக்காக காத்திருக்கும் அதே வேளையில் லிங்கா ஒரு நாள் ஒளிப்பதிவாளராகவோ அல்லது நடிகராகவோ வருவார் என்கிற நம்பிக்கையையும் கைவிடல. விமர்சனங்களை கண்டு லிங்கா ஒதுங்கியிருந்தாலும் தனுஷோட வாரிசுகள் இருவருமே எதிர்காலத்துல திரையுலகில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லை.